இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இனி எவர் அமர்ந்தாலும் நம் கோரிக்கையான என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடைகளை மூட வேண்டும். மூடுறீங்களா, வரோம் நாங்க கூட்டணிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வலுவுள்ளவர்களாக நாம் மாறணும். நான் உண்மையிலே ஒரு கட்சிக்கு நன்றி சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு சட்டமன்ற கொறடாவாக கட்சியினுடைய மாநில இணை பொதுச் நம்பர் 2 அன்புமணிலாம் வரல. அதுக்கு பிறகுதான் அன்புமணி வந்தார். நான் கட்சியில முக்கிய பொறுப்பு இருக்கும்போது நான் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தவன் வேல்முருகன் தான். ஒரு கொசு இப்படியும் அப்படியுமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கொசுவை நான் தட்டினேன். அந்த கொசு செத்து விட்டது என்று சொன்னார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அந்த கொசுதான் இன்றைக்கு கோடிக்கணக்கான முட்டைகளை பொறித்து அடைகாத்து கோடிக்கணக்கான கொசு. உலகத்தில் ஒரு இனம் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் அழிக்க முடியாத இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒன்று கொசுக்கள். நீங்கள் கொசுக்கள் என்று என்னை சொன்னதை நான் பெருமையாக எடுத்துக்கொண்டுதான் சமரசமற்று இந்த களத்தில் நின்றேன். ஐயனார் கட்சி நடத்தினார், பூத்தாயிலங்கோன் பூத்தாறுமொழி கட்சி நடத்தினாங்க, ஜெகத் ரட்சகன் கட்சி நடத்தினார், CN ராமூர்த்தி கட்சி நடத்தினார், எண்ணற்ற பண்டுட்டி ராமச்சந்திர மக்கள் நல உரிமை கழகம் நடத்தினார். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி 15 அரசியல் கட்சிகள் இந்த மண்ணிலே தோன்றி உருவாகி சில மாதங்களிலே அந்த கட்சிகள் காணாமல் போயின. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி 14 ஆண்டு காலம் ஒரு கட்சியை வேல்முருகன் நடத்துகிறார் என்று சொன்னால், வேல்முருகன் என்றைக்கும் எந்த ஜாதியும் காட்டியும் கொடுக்கல, யாருக்கும் துரோகம் செய்யல, நானா அந்த கட்சியிலிருந்து வெளியேறல. என்னுடைய ஆளுமையை, என்னுடைய திறமையை, என்னுடைய உழைப்பையை அங்கீகரிக்க மறுத்து எங்கள் வெற்றி குமரனை, எங்கள் ஜெகதீசு பாண்டியனை, எங்கள் புகழேந்தி மாறனை, எங்கள் நம்முடைய தனசேகரனை, எங்கள் பிரபுவை, எங்கள் தங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் வெளியேற்றியது போல் அன்னைக்கு பாமக என்னை வெளியேற்றியது. இனி என் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த கட்சியிலே அவர்கள் உறுப்பினராக இணைந்த பிறகு எந்த தவறுகளும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் ஓடி தேடி பிடிக்கக்கூடிய வன்முறையாளர்கள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல, சமூக கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. இங்க கூட கிச்சிபாளையத்தில் இன்னைக்கு 2 தம்பிகள் வீட்டுக்கு காவல்துறை போயிருக்கிறாங்க. வேண்டாம், நான் டிஜிபி கிட்ட கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்கி தான் வச்சிருக்கேன். இப்ப போய் இன்னைக்கு கூட்டத்துக்கு அவங்க ஆளுக்கு 50 பேரை கூட்டு வராரு கவியரசன் தலைமையிலன்னா நீங்க கூட்டத்துக்கு போவாதீங்க, உங்களை கை கால உடச்சி தூக்கி உள்ள போட்டுருன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வேல்முருகன் யாரு, கடந்து வந்த பாதைன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2 SP ஏற்கனவே நான் சேலத்தில் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே 2 SPக்கு, ஒரு SPக்கு ஆயுள் தண்டனை, ஒரு எஸ்பிய சீட்டை கிழிச்சு எஸ்பியா பணியில இருந்தவனை டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பணும். நான் அதனால அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உங்க அதிகாரத்துக்கு, உங்க லெட்டிக்கு, உங்க துப்பாக்கிக்கு, நீங்க போடுற பொய் வழக்குக்கெல்லாம் வேல்முருகன் இது பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது.